ஹீரோஸ் அண்ட் விஜிலண்டிஸ் நான் தான் அவங்க தி சூப்பர் கேர்ள் படத்தோட டீசர் இப்போ ரிலீஸ் ஆகிட்டு இருக்குங்க. அடுத்த வருஷம் ஜூன் தான் படம் ரிலீஸ் ஆக போதனால இப்போ டீசர் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் டீசர் நல்லா தான் இருந்துட்டு இருக்கு. காமிக்கோட அந்த ஒரு உமன் ஆஃப் டுமாரோ காமிக்கோட அப்படியே ஒரு இது மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு. நிறைய விஷயங்கள் ஒத்து போகுது. முடிஞ்ச வரைக்கும் நான் ஸ்பாயில் பண்ணாமல் சொல்ல ட்ரை பண்ணுறேன். இல்லை எனக்கு ஒரு சின்ன ஸ்பாயிலர் கூட வேணாம், நான் படத்தை பார்த்துக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக படத்தை பாருங்க. ஏன்னா அந்த உமன் ஆஃப் டுமாரோ காமிக்கில் வந்த சில விஷயங்கள் எல்லாம் நான் அதில் சொல்ல போகிறேன். ஸோ ஆரம்பிக்கலாமா? அடுத்த டீசரில் சூப்பர் கேர்ளை பார்த்தாலே பல இடத்துல உங்களுக்கு கார்டியன்ஸ் வைப் வரலாம். ஏன்னா ஜேம்ஸ்க்கு அந்த கார்டியன்ஸோட வைப்பை அப்படியே லைட்டாக கொஞ்சம் இதில் பட்டி பண்ணி பார்க்குற மாதிரி தான் தெரியுது. உண்மையில் அந்த கார்டியன்ஸ் படத்தை தான் பல இடத்துல பார்க்குற மாதிரியும் ஒரு ஃபீல் வந்துட்டு இருக்கு. அதே ஸ்டைலே ஒரு டிசிக்குள்ள லைட்டாக கொஞ்சம் அடாப்ட் பண்ணுறாரு போல் இருக்கு. அண்ட் இவங்கவே பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஃபீமேல் ஸ்டார் லாட் கணக்காக தான் இருக்காங்க. ஃபேன்ஸும் அப்படி தான் சொல்கிறாங்க. எனக்குமே லைட்டாக பார்க்க அப்படி தான் தெரியுது. ஒரு ஃபுல் டைம் போதையில் இருக்கிற ஒரு கேரக்டர் தான். காதில் கூட ஹெட்ஃபோன்ஸை மாட்டிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி ஸ்டார் எடுக்கிறதுக்கு சம்மந்தம் கிடையாதுங்க. அது வேற கதை, இது வேற கதை. ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம சூப்பர் கேர்ள் வந்துட்டு ஒரு டிப்ரெஸ் கேரக்டர் தான். இதில் ஏதாச்சும் கொஞ்சம் லைட்டாக ஃபன் இருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. காமிக்லாம் ஃபுல் டிப்ரெஸ்ஸான ஒரு கேரக்டர். ஏன்னா காமிக்ஸ் ஏன்னா ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் கேர்ள் கிரிப்டான் அழியிறத கண்ணு முன்னாடியே பார்த்துருக்காங்க. இந்த ட்ரெயிலரில் கூட அங்கங்கே ஷார்ட்ஸில் சிலது காட்டியிருப்பாங்க. லைக் அந்த கிரிப்டானில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் சிட்டி மட்டும் ஒரு டோம் மாதிரி ஃபார்ம் ஆகி வானத்தில் பறக்கிறது. அங்கே பார்த்தீங்கன்னா சூப்பர் கேர்ள் யாரோட அந்த ஒரு இறுதி சடங்கில் நடக்கிற மாதிரி தெரியுது. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அது எதுவும் கிடையாது, கிரிப்டான் தான். ஸோ கிரிப்டான் அழியும் போது அந்த ஒரு டோம், அது ஒரு பர்டிகுலர் சிட்டி மட்டும் வானத்தில் எஸ்கேப் ஆகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் எடுத்துட்டிங்கன்னா ஆக்சுவலி அந்த சமயத்தில் அந்த மக்கள்லாம் எஸ்கேப் ஆகிருப்பாங்க தான். இந்த இடத்தோட கடைசி சர்வைவர் எவ்வளோ மட்டும் கிடையாது, கூட நிறைய மக்கள் எஸ்கேப் ஆயிருப்பாங்க. பட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முழுக்கவே மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சாகிறத அவள் கண்ணு முன்னாடி பார்த்துட்டு இருக்கா. லைக் மக்களோட உண்மையான குணம் என்ன, அவங்க அப்புறம் என்ன ஆனாங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே பார்த்து ரொம்ப டிப்ரெஸ் ஆகி வளர்ந்த ஒரு கேரக்டராக தான் அவளை காட்டியிருப்பாங்க. ஸோ அதுதான் இந்த படத்துலையுமே நான் பார்க்க போகிறோம். அதனால தான் ஃபுல் டைம் பார்ட்டி மோட்லையும் சரக்கடிச்சிட்டே சுற்றுற ஒரு கேரக்டர் மாதிரி அவளை காட்டியிருப்பாங்க. ஸ்டைலோட ஸ்டார்டிங்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆக்சுவலி வந்து ஒரு சரக்கு பாட்டில் ஒரு தண்ணியை பார்த்தீங்கன்னா நம்ம கிரிப்டா குடிக்கிற மாதிரி காட்டி அது கீழே ஊற்றி அது இங்கேயோ டைவர்ட் ஆகுது. அண்ட் பார்த்தீங்கன்னா சூப்பர்மேன் இருக்கிற ஒரு நியூஸில் பார்த்தீங்கன்னா மூச்சு அடிக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. ஏன்னா அங்கே தான் அடிப்பாடு அப்படின்ற மாதிரி தான் எனக்குமே இருந்துச்சு. கரெக்டாக சூப்பர்மேனோட ஃபோட்டோ மேலே அடிக்கிறாங்க. ஜேம்ஸ் கனுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பர்மேன் பிடிக்கும்னு சொல்லிட்டு இருந்தாரு. இதெல்லாம் கொஞ்சம் ஓவராக தான் இருந்துகிட்டு இருக்கு. நான் இப்போத்துக்கு இதுவுமே பிடிக்கல, இன்க்ளூடிங் மீ. எனக்குமே இது பெருசாக பிடிக்கல தான். பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்துட்டு நியூஸ் பேப்பர் மேலே தான் நீ பிஸ் அடிக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சூப்பர் கேர்ள் அதை ட்ரெயின் பண்ணியிருக்காங்கன்றதுனால தான் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் மேலே பிஸ் அடிக்கிறான். பட் அங்கே சூப்பர்மேன் ஃபோட்டோ இல்லாமல் வேறு ஏதாவது ஃபோட்டோ வச்சிருக்கலாம். வெல் என்னவோ அந்த ஃபோட்டோ வச்சு விட்ருக்காங்க. அண்ட் அந்த இடத்துல இருக்கிற நியூஸை பாருங்களேன். சூப்பர்மேன் வந்துட்டு ஒரு நியூக்ளியர் அட்டாக்கை தடுத்திருக்கதா காட்டியிருக்காங்க. சைட்லேயே சூப்பர் கேர்ளோட நியூஸ் இருக்குது. சூப்பர் கேர்ள் வந்துட்டு ஒரு பூனையை காப்பாற்று தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயே ரெண்டு பேத்துக்குள்ள இருக்கிற டிஃப்ரென்ஸை நீங்கள் பார்க்கலாம். சூப்பர்மேன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து மக்களுக்கு இருக்கிற நன்மையை பார்க்குற, சூப்பர் கேர்ள் அவங்களுக்குள்ள இருக்கிற உண்மையை பார்க்குறவங்க. ட்ரெய்லரோட லாஸ்ட்லேயுமே அந்த டைலாக் தான் வந்திருக்கும். சூப்பர்மேன் மக்களுக்குள்ள இருக்கிற நன்மையை பார்க்குறான், நான் அவங்களுக்குள்ள இருக்கிற உண்மையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருப்பா. அதுக்கு முக்கியமான காரணம் கிரிப்டான் அழியும் போது இவ அதை கண்ணு முன்னாடி பார்த்த காரணத்தினால தான். அண்ட் அந்த இடத்துல ரெண்டு பேர் ஃபோட்டோ நீங்கள் பாருங்கள். சூப்பர்மேன் சிரிச்சிட்டு இருக்காரு, இவ கொஞ்சம் உம்மனா முடிஞ்சு வந்துட்டு இருக்கா. ஏன்னா அந்த ஒரு டிப்ரெஷன் ஸ்டெல்லாம் அவன் மைண்டுக்குள்ள வந்துட்டு இருக்கு. பூனையை காப்பாற்று ஃப்ரண்ட் பேஜில் போட்டிருக்காங்க. இதையும் பாசிபிளி நம்ம கிளாக் எண்ட் தான் போட்டிருக்கணும். அதனால தான் இங்கே அது ஃப்ரண்ட் பேஜில் வந்துட்டு இருக்கு. ஏன்னா இவ்வளவுமே மக்கள் மத்தியில் தெரியப்படுத்தி ஒரு சூப்பர் ஹீரோ ஆக்க தான் ட்ரை பண்ணுறாரு. பட் இவ அதுக்கு ஒத்துக்க மாட்டேன்றா. அண்ட் இந்த படத்தோட கதை எப்படி போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன பொண்ணு கேரக்டர் காட்டுறாங்களே, இந்த கேரக்டரோட பேர் தான் ரூத்தி. படத்துலேயே ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர். சூப்பர் கேர்ள் மாதிரியுமே இவரும் இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா கதையவே அவள் தான் கொண்டு போகிறவ. அதில் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய கத்தியை கொண்டு வந்திருப்பா. நீங்கள் பார்த்தீங்களா? ஸோ அந்த கத்தி என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க அப்பாவை கொண்டது தான் அந்த கத்தி. ஏன்னா கதைப்படி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து கிரிம்னு ஒரு வில்லன் இருக்கான். அவன் இந்த சின்ன பொண்ணு ரூத்தி பொண்ணோட அந்த ஒரு மொத்த ட்ரைப் அழிச்சது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பாவையுமே கொன்றுவான். அவங்க அப்பாவை எந்த கத்தியால் கொல்லுவானோ அதே கத்தியில் நான் அவனை கொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அந்த கத்தி எடுத்துகிட்டு போய் சுற்றி இருந்த நிறைய மர்சனரிஸ் கிட்டலாம் அதை கொடுத்து நீங்கள் அவனை கொல்ல முடியுமா அப்படின்ற மாதிரி அவள் கேட்டுட்ருப்பா. காமிக்கில் ஒரு கட்டத்தில் நடந்திருக்கும். அப்படி அவள் ஒரு மெர்சனரி கிட்ட கேட்கும் போது தான் அவன் இந்த பொண்ணை அடிச்சு போட்டுருவான். சைடில் சூப்பர் கேர்ள் ஏன்டா சின்ன பொண்ணை அடிக்கிற அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அதை தடுக்கிறதுக்கு வந்திருப்பாங்க. இது காமிக்ஸ் நடந்தது. படத்தில் பார்த்தீங்கன்னா பாசிபிளி அப்படி நடக்க தான் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தான் ஒரு இடத்துல பாரில் இருக்காங்க. அது ரூத்தி பொண்ணுமே அங்கே இருக்கா. அண்ட் சுற்றி இருக்கிற எல்லாருமே கன் பாயிண்ட்ல சூப்பர் கேர்ள் நிப்பாட்ட அந்த இடத்துல ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வர மாதிரி காட்டியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல அந்த பொண்ணுக்கிட்ட இருக்கிற கத்தியை சுற்றி இருக்கிற எல்லாருமே பிடுங்க ட்ரை பண்ணுறாங்களோ என்னவோ அதை தடுக்கிறதுக்காக நம்ம சூப்பர் கேர்ள் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஆக்சுவலி காமிக்கில் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் வந்து நம்ம சூப்பர் கேர்ள் இவ கூட தான் சுற்றிட்டு இருப்பாங்க. அந்த ரூத்தின்ற பொண்ணு பாட்டி ஆகிற வரைக்கும் அந்த ஸ்டோரி கண்டினியூ ஆகும். ஏன்னா நம்ம சூப்பர் கேர்ள் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணை வந்துட்டு எப்படியாவது நம்ம இவ்வளோ திருத்தணும் அப்படின்னு அவள் ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பா. ஏன்னா அந்த பொண்ணு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ரிவெஞ்ச் மோட்டிவ்ல சுற்றிட்டு இருப்பா. அவனை பழி வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் சுற்றிட்டு இருப்பா. பட் பழி வாங்குறது நல்லது கிடையாது, அது ஒன்று அழிச்சிடும் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை தெரியப்படுத்துறதுக்காக தான் நம்ம சூப்பர் கேர்ள் முழுக்கவே பார்த்தீங்கன்னா அவள் கூடவே இருந்து அதை சரி பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் கூட சுற்றிட்டு இருப்பாங்க. அண்ட் இந்த கதை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேரோட கேரக்டர்ஸுமே மாறி இருக்கும். அவள் கேரக்டர் அவ மாற்றுவா, இவ கேரக்டர் அவ மாற்றுவா அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கோம். ஸோ சூப்பர் கேர்ள் எப்படி திருந்தாங்க, அதே மாதிரி அந்த பொண்ணு எப்படி திருந்துறா, இது ரெண்டுத்தையும் சேர்த்து கதை போகுது. அதனால தான் இங்கேயுமே அதை காட்டியிருக்காங்க.
அண்ட் சூப்பர் கேர்ளுக்கு இந்த ட்ரெயிலரில் பார்த்தீங்கன்னா 23 வயசு அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. காமிக்கில் ஒரிஜினலாக அவளுக்கு 21 வயசு ஆகிட்டு இருக்கும். நம்ம சூப்பர் மேனுக்கு ஆக்சுவலி 30 வயசு படத்தில் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஏதோ ஒரு ஏஜ் டிஃபரன்ஸ் இருந்துட்டு தான் இருக்குது. பட் ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா நம்ம கிளார்க் கென்ட்டை விட இவ தான் வயசில் பெரியவ. ஏதோ ஒரு டைம் வித் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த டைம் டைலேஷனால 2 பேத்துக்கும் அந்த ஒரு வயசு வித்தியாசம் வந்துட்டு இருக்கு. டெக்னிக்கலி பார்த்தீங்கன்னா சூப்பர்மேனை விட சூப்பர் கேர்ள் தான் வயசில் பெரிய. ஏதோ ஒரு டைம் டிஃப்ரென்ஸில் இவங்க 2 பேரும் பிடிக்கிறான்ற மாதிரி தான் காட்டியிருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணி அவள் பஸ்ஸில் ஏறி போக அதே பொண்ணுக்கு அடுத்துக்கு அந்த பொண்ணு வந்துடுறா. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஷிப் ஏதோ ஒரு இடத்துல மோதுற மாதிரி காட்டியிருக்காங்க. பாசிபிளி இதுதான் அந்த பார்ட்டி நடந்த ஷிப்பாக இருக்கணும். அந்த ஷிப்புக்குள்ளே நடந்த சண்டையில் மொத்த பெரிய அடி பொழக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெளியே வந்து ஒரு சண்டை போயிட்டு இருக்கு. அந்த சண்டையை முடிச்சுட்டு தான் நம்ம ருத்தியை கூப்பிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரெய்லரோட ஒரு ஷாட்டில் வந்து நம்ம கிரிப்டோவை பார்த்து சூப்பர் கேர்ள் அல்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுக்கு காரணம் என்னவா இருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா காமிக்கில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அந்த கிரம்புன்றவன் ஆக்சுவலி நம்ம சூப்பர் கேர்ள் அட்டாக் பண்ணிடுவான், கிரிப்டோவையும் அட்டாக் பண்ணிடுவான். அப்படி அட்டாக் பண்ணும்போது 2 பேர் மேலேயும் அம்பு பட்டுரும். கிரிப்டோ மேலே அம்பு பட்டு கிட்டத்தட்ட அவன் ஒரு சாகர ஸ்டேஜுக்கு போயிட்டு இருப்பான். அந்த காமிக் முடிகிற கடைசியில் தான் திரும்ப எந்திரிச்சு வருவான். ஸோ அந்த படம் முழுக்க நீங்கள் கிரிப்டோவை பார்க்க முடியாது. ஸ்டார்டிங் சீனில் பார்த்துட்டு திரும்ப பாசிபிளி கடைசியில் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் சூப்பர் கேர்ள் ஒரு சீனில் கூட பார்த்தீங்கன்னா ஸ்பேஸுக்கே போய் அந்த இடத்துல வந்துட்டு கத்துற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் அந்த கிரம்மை பார்த்துட்டு தான் கத்துறாங்க, நாய் அம்புல சுட்டுட்டியடா அப்படின்ற மாதிரி அதை வச்சு தான் அவங்க கத்தி இது பண்ணுறாங்க போட்டிருக்கு. அதனால தான் இங்கே காட்டியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே ஒரு கண்டினியூஸ் சீக்வன்ஸ் மாதிரி தான் வந்துட்டு இருக்கு. அங்கங்கே லைட்டாக பிச்சு அப்படி எப்படி இருந்து கொடுத்துட்ருக்காங்க. படத்தில் கண்டிப்பாக நிறைய எமோஷனல் ரோலர் கோஸ்டர் மொமெண்ட்ஸ்லாம் இருக்க தான் போகுது. அண்ட் இவ்வளோ பேசிட்டோம். நம்ம தலைவன் லோபோவை பற்றி பேசலன்னா நல்லா இருக்காது. ஜேசன் மாமா எஸ் லோபோ, ஜேசன் மொமோவா நமக்கு மாமா தான் ஜேசன் மாமா. ஸோ ஜேசன் மாமா எஸ் லோபோ பார்க்க செம்மையாக இருக்காருங்க. இந்த லோபோக்காகவே பிறந்த மனுஷனா அது இவர் தான். பக்காவாக ஃபிட்டாக இருக்கார் இந்த கேரக்டருக்கு. பட் இந்த படத்தில் லோபோக்கு என்ன வேலை அப்படின்றது தான் கொஞ்சம் டவுட்டாக இருந்துட்டு இருக்கு. ஏன்னா காமிக்ஸில் பார்த்தீங்கன்னா பெருசாக சூப்பர்களுக்கும் லோபோக்கும் இன்ட்ராக்ஷன்ஸே அதிகமாக கிடையாதுங்க. ஏதோ அங்கங்கே இருக்கும். அதுவும் 2 பேத்துக்கும் ஃபைட்டு பெருசாக கிடையாது. பட் இந்த இடத்துல லோபோ எதுக்காக வந்திருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா பசுலம் ரூத்தி கிட்ட இருக்கிற கத்தியை அவர் எடுக்கிறதுக்காக வந்திருப்பாரோ, இல்லை சூப்பர் கேர்ளை போடுறதுக்கு பாசிபிலி யாராவது ஹையர் பண்ணியிருக்கலாம். இல்லை இந்த கிரெம்ன்றவனே கூட சூப்பர் கேர்ள் கிட்ட என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லி கூட லோபோ ஹையர் பண்ணியிருக்கலாம். எப்படி வேணா இருக்கலாம். பட் ஜேசன் மாமாஸ் லோபோ பார்க்கவே செம்மையாக இருக்காப்ல மனுஷன். ஸோ பயங்கரமான ஒரு கேரக்டராக இருக்க போகுது இந்த படத்தில். ஐ எம் வெயிட்டிங் ஃபார் தட். லோபோக்காக தான் இந்த படத்துக்காக நான் முக்கியமாக வெயிட்டிங். வேறு லெவல் தான் கைஸ் இந்த எல்லாம் சொல்லுவது. அதாவது விஷயம் மிஸ் பண்ணால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். அண்ட் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.